அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் ராசிபுரம் தனி தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் டாக்டர் மதிவேந்தன் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருந்த டாக்டர் சரோஜாவை 1952 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் மதிவேந்தன். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மதிவேந்தனுக்கு எடுத்த எடுப்பிலேயே சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இவரின் தேர்தல் வெற்றி முதல் அமைச்சரானது வரை நாமக்கல் கிழக்கு மாசே KRN ராஜேஷ்குமாரின் கை ஓங்கி இருந்தது என்பது ஊரறிந்த ரகசியம். பின்னர் அமைச்சரவை மாற்றத்தின் போது வனத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக தொடர்கிறார் மதிவேந்தன். இது ஒருபுறம் இருக்க, தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே அவர் தொகுதி மக்களை சந்திக்கவே இல்லை என்றும் கட்சிக்காரர்களின் கோரிக்கைகளை கூட நிறைவேற்றி தருவதில்லை என்றும் தொகுதிக்குள் சொந்த கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே பரவலாக அதிருப்தி குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. இந்த நிலையில்தான் மதிவேந்தனை நேரில் அழைத்த முதல்வர் MK ஸ்டாலின் தொகுதி மக்களை சந்திக்காதது குறித்து டோஸ் விட்டுள்ளார். அண்மையில் நாமக்கல் வந்திருந்த மண்டல தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியும் அமைச்சரை கடிந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள். இதையடுத்து கடந்த 1.5 மாதமாக அமைச்சர் மதிவேந்தன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் விசிட் அடித்து வருகிறார். சில இடங்களில் இவர்தான் ராசிபுரம் தொகுதி MLA-வா, இவர்தான் அமைச்சரா என்றும், சிலர் தம்பிய தேர்தலப்ப பார்த்தது என்றும் வெளிப்படையாக பேசிய கூத்துக்களும் நடந்தன. இந்த பின்னணியில் தான் மதிவேந்தனுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சீட் கிடைக்குமா என்ற சந்தேகத்தையும் திமுக உடன்பிறப்புகள் கிளப்பி விட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ராசிபுரம் தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த வாக்காளர்களிடம் விசாரித்தோம். அமைச்சர் மதிவேந்தனின் தந்தை டாக்டர் மாயவன் மூத்த கட்சிக்காரர், பிரபலமானவரும் கூட. அவர் ஏற்கனவே ராசிபுரம் நாமக்கல் தொகுதிகளில் போட்டியிட்டு தோற்று போனார். பட்டியலின சமூகத்தில் பிரபலமான மற்றும் தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய வேறு ஆட்கள் இல்லாததால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாயவனின் மகன் என்ற முறையில் மதிவேந்தனுக்கு சீட் தரப்பட்டது. அவரும் தட்டு தடுமாறிதான் வெற்றி பெற்றார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக வாக்காளர்களை தெருவில் இறங்கி வந்து சந்திக்காமல் மதிவேந்தன் காரிலேயே பவனி வந்து கொண்டிருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்லக்கூட வரவில்லை. கட்சி நிர்வாகிகள் தொகுதி மக்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ராசிபுரம், நாமக்கல், சேந்தமங்கலம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் MP வைத்ததுதான் சட்டம். முதல்வரின் கிச்சன் கேபினட் வரை செல்வாக்கு படைத்தவர். அவரை மீறி மதிவேந்தனால் ஒரு அங்குலம் கூட தனித்து செயல்படவோ பேசவோ முடியாது. கலெக்டர் முதல் காவல்துறை SP வரை மாவட்ட செயலாளர் சொல்வதைத்தான் செய்வார்கள். தினமும் காலையில் ராஜேஷ்குமாரிடம் பேசிவிட்டு தான் தனது அன்றாட பணிகளையே செய்ய தொடங்குவார் மதிவேந்தன். கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் மாவட்ட செயலாளரிடம்தான் மனுக்களை கொடுப்பார்கள். அரசு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் மதிவேந்தன் முன்கூட்டியே சென்று விட்டாலும் கூட மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் வந்த பிறகுதான் அதிகாரிகள் நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்த பிறகு ராஜேஷ்குமார் நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்களில் அதிகாரிகளை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார். அதில் கிளை செயலாளர்கள் சொல்வதைத்தான் அனைத்து அதிகாரிகளும் போலீசாரும் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் வேறு இடத்திற்கு தூக்கி அடித்து விடுவேன் என்று வெளிப்படையாகவே மிரட்டினார். அந்த கூட்டத்தில் கூட அமைச்சர் மதிவேந்தன் மிக்சர் சாப்பிட்டு கொண்டு சும்மாதான் அமர்ந்திருந்தார். போதை மலையில் சாலை போட்டது முதல் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்தது வரை அமைச்சர் மதிவேந்தனை எந்த இடத்திலும் ராஜேஷ்குமார் முன்னிலைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கவே இல்லை. இதன் பின்னால் சாதிய ஒடுக்குமுறையும் இருக்கிறது. அதே நேரம் மதிவேந்தனும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்கிறார்கள் மூத்த உடன்பிறப்புகள். மற்றொரு தரப்பினரோ சமீபத்தில் ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட இனிகா என்ற மாணவி நான் முதல்வன் திட்டத்தில் படித்து சென்னை IIT-யில் மேற்படிப்பில் சேர்ந்தார். அவரை நேரில் அழைத்த மாசே ராஜேஷ்குமார் தனது சொந்த பணம் 50,000 கொடுத்து உதவினார். இது போன்ற சந்தர்ப்பங்களை ஒரு அமைச்சராக மதிவேந்தன் தவற விடுகிறார். கட்சி நிர்வாகிகளின் வீட்டு திருமணங்கள், துக்க வீடுகளுக்கு கூட அமைச்சர் அவ்வளவாக செல்வதில்லை. இப்படி இருந்தால் அவரால் எப்படி செல்வாக்கு பெற முடியும்? வெளிப்படையாக சொல்வதெனில் தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி,
தனது தந்தையாக நடித்த தம்பி ராமையாவை எப்படி உலகம் தெரியாத அடிமை போல் வைத்திருந்தாரோ அதே நிலைமைதான் அமைச்சர் மதிவேந்தனுக்கும். இந்நிலையில் மதிவேந்தனுக்கு மறுபடியும் ராசிபுரத்தில் சீட் கொடுத்தால் அவர் வெற்றி பெறுவது கடினம். கூட்டணி பணபலத்தால் ஜெயித்தால் தான் முடியும். மக்கள் மத்தியில் அமைச்சருக்கு கொஞ்சமும் செல்வாக்கு இல்லை என அடித்து சொல்கிறார்கள் கழக கண்மணிகள். அமைச்சரின் ஆதரவாளர் ஒருவர் கூறுகையில், ராசிபுரம் பேருந்து நிலையத்தை தற்போதுள்ள இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஜன சந்தடியே இல்லாத இடத்திற்கு கொண்டு சென்றதில் தொகுதிக்குள் மொத்தமாக திமுகவின் பெயர் கெட்டு கிடக்கிறது. பேருந்து நிலைய இடமாற்றத்தின் பின்னணியில் மாவட்ட செயலாளர், அமைச்சர், அதிகாரிகள் வரை பலருக்கு தனிப்பட்ட ஆதாயம் இருக்கிறது. புதிய பேருந்து நிலைய எதிர்ப்பில் திமுக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இருக்கின்றன. பேருந்து நிலைய எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த 2000 குடும்பங்கள் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கின்றன. மதிவேந்தன் கடந்த முறை குறைந்த வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அவர் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது சுலபம் அல்ல. மதிவேந்தனுக்கு சீட் இல்லாத பட்சத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தனது ஆதரவாளரான கலங்காணியைச் சேர்ந்த இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஆனந்தனை களத்தில் இறக்கவும் காய் நகர்த்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேல் ராசிபுரம் தொகுதியில் திமுக சற்று வீக்காகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் ஒரு தரப்பினர். அதிமுக தரப்பிலோ வரும் தேர்தலில் கடைசி வாய்ப்பாக மீண்டும் டாக்டர் சரோஜாவுக்கு சீட் தரப்படலாம். முன்னாள் சபாநாயகர் தனபால் அல்லது அவருடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் சாரதா ஆகியோரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளதாக கூறுகிறார்கள். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, அமைச்சர் மதிவேந்தனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாதது போன்ற காரணிகள் இருந்தாலும் இரட்டை குரல் துப்பாக்கி போல் களமாடும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாசே ராஜேஷ்குமார் ஆகியோர் எப்படியும் ராசிபுரத்தில் திமுகவை கரையேற்றி விடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் வலுவாக இருக்கவே செய்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.